This video sponsored by Buymotti shopping app. Buymotti e-shopping application is the online shopping. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Buymotti shopping app. Buymotti e-shopping application ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஜப்பான் நாட்டில் ஒரு சிறுவன் ஜூடோ கலையை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றான். இதுக்காக ஜூடோ கற்றுக் கொடுக்குற அந்த குருக்கிட்ட போய் கேட்குறான். குருவும் அது ஒத்துக்கிட்டு அந்த கலையை அந்த சிறுவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு நாள் இந்த சிறுவன் காரில் வெளியே போகும்போது அந்த கார் விபத்துக்குள்ளாகி அவனுடைய இடது கையை இழக்க நேரிடுது. அந்த இடது கை இழந்தாலும் அவனுக்குள்ளே அந்த ஜூடோ கற்றுக்கணுங்கிற அந்த ஆசை மட்டும் இல்லை. அதனால் குருக்கிட்ட போய் எனக்கு அந்த ஒரு கை இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஜூடோ கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு தன்னோட விருப்பத்தை அந்த குருக்கிட்ட சொல்கிறான். சரி, குருவும் இவனுடைய ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. தினமும் பயிற்சி அளிக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும்தான் கற்றுக் தர்றாரு. இப்படியே அந்த 4-5 மாதமாக அந்த ஒரே குத்து பயிற்சியும் அந்த சிறுவன் கற்றுக்கிறான். வேறு ஒரு பயிற்சி எதுவும் குரு சொல்லித்தர மாதிரி இல்லை. இவனுக்கும் ஒன்றும் புரியல, எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஒரே குத்து பயிற்சியை மேற்கொள்கிறதுன்னு அவனுக்கு ஒரு மாதிரி அவனுக்குள்ளே ஒரு கேள்வி எழுது. ஒரு நாள் இந்த சிறுவன் குருவிடம் போய் கேட்டலான்ட்டு குருக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாள் அந்த ஒரே குத்தியே சொல்லித்தரேன், வேறு பயிற்சி எதுவும் அளிக்க முடியலான்னு கேட்குறான். அதற்கு குரு இந்த ஒரே குத்து மட்டும் போதும், இதை மட்டும் நல்லா பயிற்சி செய் அப்படின்ட்டு போயிடுறாரு. இவனும் குரு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அந்த ஒரே குத்தியும் நல்லா தொடர்ந்து பயிற்சி செய்கிறான். இப்படியே பயிற்சி செஞ்சு ஒரு நாள் போட்டிக்கு சிறுவனை அழைச்சிட்டு குரு போகிறாரு. அங்கே அந்த கூட்டத்தில் இருக்கீங்கலாம் இவனை ஏளனமாக பார்க்குறாங்க. ஒரு கை இல்லாமல் இவன் எங்கே ஜெயிக்க போகிறான் அப்படின்ட்டு இவனை பார்த்து ஏளனமாக பார்க்குறாங்க. ஆனால் அங்கே கலந்துக்கிட்ட ஒவ்வொரு போட்டியிலும் இந்த சிறுவன் தான் வெற்றி பெறலாம். இப்படியே தன்னோட பலசாலியாக இருக்கிற ஆளுங்களையும் கூட ஒரே குத்திலே வீழ்த்திடுறான். எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்படியே ஜெயிச்சு இறுதிப் போட்டிக்கும் போகிறான். இறுதிப் போட்டிக்கும் போய் தன்னை எதிர்த்து போட்டிட்டோன்னே ஈஸியாக வெற்றி பெற்றுறான். இது அந்த சிறுவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்மளால் மட்டும் இப்படி வெற்றி ஒரு கையை வச்சுக்கிட்டு வெற்றி பெற முடியுது அப்படின்ட்டு இதை போய் நம்ம குருக்கிட்ட கேட்கலான்ட்டு கேட்குறான். அதற்கு குரு 2 காரணம் சொல்கிறாரு. இதில் ஒரு காரணம் என்னென்னா, நீ பயிற்சி பெற்றது ஜூடோவில் மிகவும் கடினமான குத்து. இந்த குத்து பயிற்சி எதிராளி தடுக்கணும்னா இந்த குத்து பண்ண இடது கையை மடக்கணும். அந்த இடது கையை உங்கள்கிட்ட இல்லை, அதனால் எதிராளி உங்கள்கிட்ட ஈஸியாக தோல்வி அடைஞ்சாலும் நீ வெற்றி பெற்றுற அப்படின்னு குரு விளக்கம் அளிக்கிறாரு. குருவுக்கு இந்த சிறுவன் ரொம்ப ஆத்மாத்மா நன்றி சொல்கிறோம். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா, தன்னம்பிக்கையும் முறையான பயிற்சியும் இருந்தால் யாரும் எப்படிப்பட்டவங்களும் வெற்றி பெறலாம். இதில் நமக்கு ஊனமும் மற்ற இது குறையில்லை, சரியான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் யாருனாலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம்.